தள்ளி நின்று கட் பண்ணிக்கங்க. ஏடா பேனா நாங்களே இங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்களே இங்க ப்ரொவைட் பண்ணுவோம். எதுவுமே எடுத்துட்டு வர வேணாம். ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் வாட்டர்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. அனுமதிக்கப்படக்கூடிய பொருள்கள் தேர்வாளர்களுடைய அனுமதி அட்டை, ஒரிஜினல் ஆதார் அட்டை, அரசு அங்கீகாரம் பெற்ற அடையாள சான்று, போஸ்ட் கார்டு அளவு புகைப்படம். தேர்வறைக்குள் அனுமதிக்கக்கூடிய பொருட்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற அடையாள சான்றிதழ், வழங்கப்பட்ட PWD சான்றிதழ், விண்ணப்ப படிவத்தில் அங்கே சென்று காத்திருக்கவும். எல்லாமே கல்பனா ரிஸ்க். 2 எடுத்துக்கங்க, 2 போட்டோ எடுத்துக்கங்க. க்ளோஸ் பண்றாங்க. தம்பி உள்ளேரு உள்ளேரு உள்ளேரு. டேய் டேய் உள்ள தம்பி உள்ள போ வாங்கிக்கலாம். உள்ள போ. சொல்லு. யாரும் நிக்காத, தயவுசெய்து வந்து ஓரம் போயிடுங்க. தயவுசெய்து ஓரம் உள்ள கேண்டீன் போயிடுச்சுன்னா தயவுசெய்து போங்க. 5 மணிக்கு வாங்க. 5 மணி வரைக்கும் இங்க ஒன்றும் வேலை இல்லை. உங்களுக்கு கிளம்பலாம். நீ ஏமா வர? நீ போமா. நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்கடா முதல்ல. தர மாட்டாங்க. தர மாட்டாங்க. நீங்க சார் இல்லாத மாட்டீங்களாடா? சார் இல்லாத மாட்டீங்களாடா? கேட்டு போங்க. விட மாட்டாங்க. காக்கா ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கா சார்? ஏய் அவங்க
சூப்பரண்ட் வந்து விட மாட்டாங்கம்மா. அண்ணா அண்ணா அப்படி வாங்க அண்ணா, இப்படி வாங்க, நீ இப்படி வாங்க. அதெல்லாம் விட மாட்டான்பா தம்பி. அவெல்லாம் கூட கொடுப்பாங்க. ஒட்டிக்கிட்டே வைக்க கூடாது. ஒட்டவே நீங்க என்னடா உங்களுக்கு தெரியாதா? ஏடா இதுல உங்க செல்லுக்கு அனுப்பிடுறாங்க. உங்க செல்லுக்கு எக்ஸாமே தெரியாதுன்றாங்க. உயிரை கையில பிடிச்சி 3 மாசத்துக்கு 4ஆம் தேதி எக்ஸாம். எல்லாருமே எப்ப தெரியும்? எல்லாருமே தெரியும். 4ஆம் தேதி அப்ப லாபம் போகலாம். 10 மணியா தெரியும் சொல்றாங்களே. பேச்சு தான் உள்ள நிக்க வச்சிருந்தாங்களா, வெளியே வந்து தனி கொடுத்தாங்க. 1.5 மணி நேரம் உள்ள நிக்க வச்சுக்கிறோம் பாவாங்கள. சொல்றீங்க அவங்க ஏத்துக்கணும்ல, அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. அந்த லேடி எல்லாம் பிரச்சனை கிடையாது. தம்பி தம்பி போறோம். ஒரு கட்டு 150 வந்துட்டாங்க. கழட்டுங்க சிறுசிருக்கானே. அமர்நாத் அப்பா வந்திருந்தாரு. அமர்நாத் அப்பா இருக்கீங்களா? அமர்நாத்தோட அப்பா. அமர்நாத் அப்பா இருக்கீங்களா? அமர்நாத்தோட அப்பா. போன் நம்பர் வச்சிருக்கியா? போன் நம்பரு தெரியுமா? வீட்டுல போய் எடுத்துறவா? இங்க பைக் வச்சு கேட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்காரு. வண்டி லாங் இருக்குதாப்பா? நீங்க படிக்க வேண்டியது நாங்க ஓட வேண்டியது. கேட்டு நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இங்கிட்டு வந்துருங்க. கேட்டுக்கிட்டு நிக்கிறீங்கல்ல. பேர் சொல்லி நீங்க அங்க போயிட்டு ஓடுவீங்க. இல்லைன்னா வாங்கிக்கோ. வேலை முடிஞ்சு போங்க.
வரேன்னாங்க. தேவைப்பட்டால் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். அவங்க வந்து சொன்னாங்கன்னா கூப்பிடுவோம். வழி விடுங்க. பேரண்ட்ஸை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம், வந்து கூப்பிட்டு போவாங்க. தேவைன்னா ஓகேங்களா? சரி வாங்க வாங்க சார் வாங்க சார் பேசுறீங்க வாங்க இருக்குன்னு சொல்லுங்க. அர்த்தம் தெரியுமா? என்ன தெரியுமா உங்களுக்கு? சரி சம்பந்தம் என்ன சரி வாங்க கார்பரேட் ஸ்கூலா மணி? கார்பரேட் ஸ்கூலா? எந்த ஸ்கூலு? அப்பா என்ன மாச்சுறாரு? எங்கேருந்து நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு சேலம் போய் சேலத்துலேருந்து பஸ்ஸே வரும். கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துருப்பாங்க. கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது அட்ரஸ் கரெக்டாக போடணுமா இல்லையா? இதுக்கோசரம் காலையில் எத்தனை மணிக்கெல்லாம் நீங்கள் எழுந்துச்சு? காலையில் அவங்களுக்கு வந்து 7:30 மணிக்கே ப்ரிப்பேர் ஆகிடும். 7:30 மணிக்கு அடிச்சு சேலம் தானே இருக்குது, பைபாஸ் ரோட்னா சேலம் அடுத்த காலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை, கீழே தருமபுரின்னு ஒரு வார்த்தை அப்படின்னு போட்டுருந்தா அழகாக இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சேலம் பைபாஸுக்கு பதிலாக சேலம் எக்ஸாம் எழுத வந்து அவங்க சேலம் போய் தான் வந்துக்கிறாங்க. எல்லாமே சேலம் பைபாஸ் கலைக்கல்லூரி தெரியாது. ஆமாங்க. பையன் கோயிலுக்கு வந்துட்டான், ஆனா காலையிலே அனுப்பிச்சிருந்தாங்க. சீக்கிரமா வந்துட்டான். அங்கேயே சொன்னாங்களா, அங்கேயே வந்து தப்பா சொல்லுங்க, உங்களுக்கு தர்மபுரி தான் போகணும். தருமபுரி சென்டரில் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும்
ஒரு ஒழுங்கான ஒரு புரிதல் இல்லாமல் அட்ரஸ் வந்து மாணவர்களுக்கு தெரிவித்த காரணத்தினால் குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அந்த குழப்பத்திற்கு காரணம் அரசு தான் இந்த குழப்பத்திற்கு காரணம். அந்த ஆல் டிக்கெட்டில் ஒவ்வொரு ஆல் டிக்கெட்லேயும் அந்த தருமபுரிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் சிட்டி சென்டர்னு ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஆரம்பிக்கும்போது இப்போ தருமபுரி அப்படின்னு சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தருமபுரின்ட்டு எந்த ஹால் டிக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. எல்லாம் சேலம் மென்ஷன் பண்ணதுனால மக்கள் வந்து சேலத்துக்கு போயிட்டு மீண்டும் தருமபுரிக்கு வரும்பொழுது 5 மாணவர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சென்டரில் வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அந்த குழந்தைகளை 2 மணிக்கு மேலே அனுமதிக்கப்படவில்லை. சார் கொஞ்சம் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் தெரியும் சார். எல்லாம் மனிதா 2 செகண்ட் வந்தால் லேட்டாக டிராஃபிக் ஆகுது. கொஞ்சம் நேரம் பண்ணுங்க. எவ்வளவோ டிராஃபிக் ஆகுது, எவ்வளோ பிரச்சனை ஆகுது. ரொம்ப லேட் 2 மணிக்கு மேலே விடாது, பரவாயில்ல. ஒரு 5 நிமிஷம் கிரேசி டைம் உள்ளே கூப்பிடுங்க. உள்ளே யாராவது பிரின்சிபாலை கூப்பிடுங்க. அப்படியே என்ன இதெல்லாம் அப்படியே இது நடக்க போகுது. கேட்டதுக்கு தான் எனக்கு கொடுத்த டயத்தை சொல்லியாச்சு. போ சீக்கிரம். அது இல்லை லேடிஸ் ஓடு அது சார். சீக்கிரம் வாப்பா. சார் ஆல் டிக்கெட்ல வீட்ல வச்சிருக்காரு. ஆல் டிக்கெட் இல்லையா? போன்ல இருக்குன்றா. போட்டோல வச்சிருக்காரு. அது வேற ஏதாவது மேட்ச் டிக்கெட் பண்ணுங்க சார். பாவம் புதுட்ல இருந்து வந்து 40 ஹெல்ப் பண்ணுங்க. 10 கேஷ்ல இருந்து வந்துறா சார். ஹெல்ப் 10 கேஷ் வந்துருங்க. ஆல் டிக்கெட் எந்த ஃபார்ம்ல கொண்டு போய் ஃபார்ம் ஒட்டுவேன். போட்டோ ஒட்டணும். என்ன பண்ணுவேன்? கம்ப்யூட்டர் உள்ள ஏதாவது இருக்கு. பிரிண்ட் உள்ள ஏதாவது பிரிண்ட் ஸ்கூல்ல ஏதாவது போன்ல போன் ஏறா இருக்கு. 944 இருக்கு பாரு 56 38 ஆல் டிக்கெட் 3 நான் டைம் வரல. அதை குடு பரவாயில்லை. எங்களுக்கு குடு. உள்ள போடு. அங்க ஒரு நீ பாத்து கீழ கல்லுக்கு பாத்து போ. போ. என் தம்பி சார் கொஞ்சம் பேசுங்க சார். நண்பா நீ எல்லாத்தையும் ஆதார் கார்டு ஆல் டிக்கெட் ஆல் டிக்கெட் வெஸ்ட் வந்து என்ன பரவாயில்லை சொல்லி இல்ல ஆல் டிக்கெட் இல்லாம வந்திருக்காப்ல மன போன்ல வச்சிருக்காரு. ஆனா காப்பி டைம் இல்ல. அதுதான் அங்க ஒரு நான் வச்சிருக்கேன். போட்டோல வச்சிருக்கேன். போட்டோ ஆதார் கார்டு மிலிட்டரி பாஸ்தா போ.
அதுக்கு சூப்பர் சார். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டுருப்பான் பாவம் எவ்வளோ தூரத்தில். ஒன்றும் பிரச்சனை என்ன நீங்கள் வேற பப்ளிக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா? இல்லை உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா சொல்லுங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பேரே போடல. சேலம் மெயின் ரோடு, ஆத்தூர்லேயும் சேலம் மெயின் ரோடு இருக்குது, சேலத்துலேயும் மெயின் ரோடு இருக்குது, வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் கூட சேலம் மெயின் ரோடுன்னு இருக்கும். ஆனால் வந்து ஊர் பேர் போடணும், டிஸ்ட்ரிக்ட் என்ன தருமபுரின்னு போடணும். அது வந்து கவர்மெண்ட்டு கம்ப்யூட்டர் மிஸ்டேக், கவர்மெண்ட்டோட தப்பு தான் இது. கவர்மெண்ட் இது என்ன மாணவோட இது ஒரு வருஷம் இது வீணாக போகிறோம், கனவே வீணாக போயிடும். எவ்வளோ கனவோட வந்திருப்பாங்க. நீங்கள் எங்கே இப்போ இந்த சேலம் அரசு கலைத்துறையில் வந்த மாணவர்கள் எப்படி ஓடினாங்க, எப்படி பதட்டமாக இருந்தாங்க? டிஸ்ட்ரிக்ட் மாற்றி போட்டிங்கலாம் எல்லாம் அடிச்சுக்க பிடிச்சவங்க தான் போகிறாங்களாம். வாய்ப்பு கம்மி தான் இருக்குது. எல்லாம் தலையே அடிச்சுக்கிறாங்க ஒரு பொண்ணு. மாணவனுக்கு ஒரு ஆல் டிக்கெட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டரில், இப்போ வந்து சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுங்க. அட்டானமஸ் இருக்கும் போது சேலம் இது வந்து செரி ரோடுன்னு போட்டுக்கிறாங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட், இது ஓகே. இப்போ தருமபுரியிலேருந்து ஒரு மாணவன் இங்கே வரான்னா அவன் அந்த தம்பிக்கு சேலம் மெயின் ரோடு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நாங்கள் போட்டிருந்தா அந்த தம்பி இங்கே வந்திருக்க மாட்டா. அப்படி மிஸ்டேக் யாருது? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்னு போடல, சேலம் மெயின் ரோடுன்னு போட்டுக்கிறாங்க. அதுதான் மிஸ்டேக் எங்களுக்கு. வந்துட்டாங்க. வாய்ப்பு கம்மி தான், போக முடியாது. 1 இயர் மாணவனுக்கு வேஸ்ட்டு தான். Reminder, 1:30 is the last entry time.
கேண்டிடேட்ஸ் யாரா இருந்தாலும் வந்துருங்க. எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருங்க. இதெல்லாம் இங்கே சரிங்களா? எது எடுத்துக்கோங்க? மூக்குத்தி, செயின், இது வாட்சு, பென் எல்லாத்தையும். இது ஆதார் எங்கம்மா? போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஃபோட்டோ இந்த 2 ஃபோட்டோ வேணும். ஃபோட்டோவும் ஆதார் ஜெராக்ஸு வேண்டாம். குழந்தை உள்ளவங்க சீக்கிரம். ஏதாவது பிரச்சனைனா இங்க செக்யூரிட்டி சொல்லி விடுங்க. மீண்டும் அறிவிக்கிறோம், உள்ள வரப்போ ஒரு அட்மிட் கார்டு. அதுல டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க சார் சாப்பிடுறவங்களுக்கு. அந்த கவர் மட்டும் இருக்க. கேண்டிடேட்ஸ் யாரா இருந்தாலும் வந்துருங்க. உள்ள வாங்க. கேண்டிடேட் இருந்தா சீக்கிரம் உள்ள வந்துருங்க. கேட் க்ளோஸ் ஆகுது. உள்ள வாங்க. போட்டோஸ் ஆதார் எல்லாம் கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் சீக்கிரம் உள்ள வந்துருங்க. ஒரு நிமிஷம். கேண்டிடேட்ஸ் யாரா இருந்தாலும் சீக்கிரம் உள்ள வந்துருங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. உள்ள போ. அந்த கேர்ள்ஸ் போட்டிருக்கோம் அப்படியே போகணும்.